வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி சரிங்க கர்த்தர் அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவாராக. எங்கேயா உயர்த்துகிறது? ஒரே டென்ஷனாக இருக்குது. பொழுது வடிஞ்சாலும் பொழுது போனாலும் ஒரே டென்ஷன், எமோஷனாக இருக்குது. சில நேரங்களில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது, பல நம்ம நேரங்களில் டென்ஷன் தான் அதிகமாக இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்கள். எதை குறித்து நீங்கள் டென்ஷன் ஆவதனால இன்னும் டென்ஷன்கள் அதிகமாக தான் செய்யும். ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த இடத்துல பணிபுரிகளோ, எந்த இடத்துல பிஸ்னஸோ, வேலைகளோ, ஊழியங்களோ, எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன காரியம் செய்யணும், அந்த இடத்துல உடனே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு உயர்வு கிடைக்கிற மட்டும் எதிர்பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் கிடைப்பதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது போல தான் இருக்கும். உங்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க, யாருமே சட்டம் பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஓரங்கட்டப்பட்ட நிலையில் தான் காட்சி அளிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாதைகளில் நல்லா கவனிச்சு பாருங்கள். கடந்து வரும் பொழுது ஒருபோது சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை நன்றாக புரிந்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்து சேனைகள் கர்த்தர் தாமே. அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டதுனால டல் ஆகாதீங்க. ஒதுக்கி வைக்கப்பட்ட மூளை கல்லு தான் இந்த உலகத்துக்கே மூளைக்கல்லாக தலைக்கல்லாக மாற்றப்பட்டு இந்த ஒட்டுமொத்த உலகமே அவரை நமஸ்கரிக்கும்படியாக மாற்றப்பட்டது. ஆம், அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எந்த அளவுக்கு நீங்கள் கீழாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை மேலாக மாற்றுவார். அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், அது ஒரு கான்ட்ராக்ட் ஜாபாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம், வியாபாரங்களாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ ஒருவர் சோர்ந்து போகாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் கீழாக இருக்கிறது உண்மை என்றால் நிச்சயமாக அந்த இடத்துல உங்களை மேலாக நிற்க வைப்பார். எல்லாவற்றிலையும் உங்களை மேலாக நிற்க வச்சு அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஐ டோன்ட் கேர். சோர்ந்து போகாதீங்க, தலை நிமிர்ந்து நில்லுங்க. சேனைகள் கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறவர், உங்களை நிமிர பண்ணுகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அப்படி ஆசீர்வதிக்கும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.